ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேஹெச்எஸ் சிஸ்டம்ல. நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம் போஸ்ட் பைத்தான் சொல்லி தர போறது. அதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றதுதான் பார்க்க போறோம். நார்மலா பைத்தான்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். இப்போ நம்ம எப்படி மொழியெல்லாம் பேசிக்கிறோம் அது மாதிரி கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கும். அதுதான் நம்ம இப்ப பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குரோம் ஓபன் பண்ணிக்கலாம். குரோம்ல பைத்தான் IDLE டவுன்லோட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. இதுல மேல இருக்கும், ஸ்டார்டிங்ல இருக்காது. அதுக்கடுத்து இங்க டவுன்லோட் பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர் அது கொடுத்துக்கோங்க. எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டால் பைத்தான் கொடுத்துருங்க. நமக்கு இதெல்லாம் கேட்கும், நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம பைத்தான்ல 2 மோட் இருக்கு. ஒன்னு இன்டராக்டிவ் மோட், இன்னொன்னு ஸ்கிரிப்ட் மோட். ஃபர்ஸ்ட் பேசிக் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டராக்டிவ் மோட்ல வைக்கலாம். இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட் எப்படி இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கறோம்னா, இன்டராக்டிவ் மோட்ல இந்த 3 ஆரோ மார்க் இருக்கும். அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள். இந்த 3 கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்ததுன்னா அது இன்டராக்டிவ் மோட். ஸ்கிரிப்ட் மோட்னா என்னன்னா, நீங்க Ctrl+N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மோடு ஆன் ஆகும். நம்ம இதை இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்ட்டை வச்சுதான் மேக்ஸிமம் கோடிங் பிரிண்ட் யூஸ் பண்ணி ஆகணும். நிறைய கோடிங்ல நீங்க பிரிண்ட் யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த பிரிண்ட்டுக்குள்ள என்னென்னலாம் கொடுக்கலாம்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், லிஸ்ட் கொடுக்கலாம், டப்பிள் கொடுக்கலாம், டிக்ஷனரி கொடுக்கலாம், செட்டு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு செட்டு அதெல்லாம் என்னன்னா புரியாது, சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்னன்னா, இட் இஸ் அ கேரக்டர்ஸ் வித் என்க்ளோஸ்ட் வித் இன் அ ஸ்ட்ரிங். அதாவது கோட்ஸ், 2 கோட்ஸ், ஒன்னு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்ல டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ட்ரிபிள் கோட்ஸ். ட்ரிபிள் கோட்ஸ் எப்படி கொடுக்கணும்னா, 3 சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு 3 சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணணும். டபுள் கோட்ஸ்லயும் ட்ரிபிள் கோட்ஸ் இருக்கு. அதாவது 3 டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு வாட்டி 3 டபுள் கோட்ஸ். நம்ம மோஸ்ட்லி ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்னு சிங்கிள் கோட்ஸ் இல்ல டபுள் கோட்ஸ் தான். சரி, இப்போ வாங்க இதுக்குள்ள எப்படி கொடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிங், இல்ல லிஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல எதுவும் உங்களால கொடுக்க முடியாது. இல்ல டப்பிள், இதுதான் ஸ்ட்ரிங்கா. நான் இதுக்குள்ள ஏன்ற ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணா ஏன்னு எனக்கு அடுத்து நம்ம இதை வச்சு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். t is equal to இதை நான் ஒரு ஸ்ட்ரிங்குள்ள, இதுக்கடுத்து இதை இப்ப இந்த பிரிண்ட்டுக்குள்ள நம்ம சிஏ கோட்ஸ்ல கொடுக்கணுமா கொடுக்கூடாதான்னு கேட்டா கொடுக்கக்கூடாது. ஏன் சிஏ நான் வேரியபிள்னு சொல்றேன்னா, ஏன்னா ஏன்ற ஒரு வேல்யூவை சிக்கு அசைன் பண்ணியிருக்கேன். புரியுதா? அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். முதல் இங்க சி கொடுத்தனா அந்த ஏ பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, பிரிண்ட் ஆஃப் கோட்ஸ்குள்ளே சின்னு கொடுத்தனா எனக்கு எது பிரிண்ட் ஆகும்னா சி தான் பிரிண்ட் ஆகும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். இது பாத்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸ் பத்தி பார்ப்போம். பூலியன் வேல்யூஸ்னா என்னன்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். அதுக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல்ஸ் இருக்கு, ஆக்டாவ் இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கு இப்போ பூலியன் வேல்யூல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா ட்ரூ, ஃபால்ஸ், நன். நீங்க இந்த 3 வேர்ட்ஸ் நான் கொடுக்கும்போது, அதாவது இதை நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். ட்ரூ, ஃபால்ஸ், நன் அதெல்லாம் கீவேர்டுன்னு சொல்லுவோம். இந்த கீவேர்டு, இந்த 3 கீவேர்டுக்கு மட்டும்தான் ஸ்டார்டிங்ல கேபிட்டல் லெட்டர் வரும். மற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி இஃப், எல்ஸ் இதுக்கெல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். இப்போ நான் இஃப் கொடுத்தேன்னா இது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை நான் ஸ்டார்டிங்ல கேபிட்டல் ஐ போட்டேன்னா அந்த கலர் மாறாது. ஏன்னா இது கீவேர்டு இல்லை. ஸ்மால் ஐ போட்டாதான் இது ஒரு கீவேர்டா அசைன் ஆகும். இப்ப பிரிண்ட்லயே ஸ்மால் பி போட்டாதான் பிரிண்ட் ஆகுது. ஆனா இப்ப நான் கேபிட்டல் பி போடுறேன். கேபிட்டல் பியா சி கொடுத்தோம்னா எனக்கு எரர் தான். பிகாஸ்
பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன். இப்போ பூல் அப்படின்னு ஒரு கீவேர்ட், அதான் இப்போ பூல் ஆஃப் ட்ரூ பார்த்தனா நமக்கு பூலியன் வேல்யூல ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஓகேயா? ட்ரூவை பூல் ஆஃப் ட்ரூன்னு கொடுத்தனா எனக்கு ட்ரூ தான் வரும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? அதுவே நான் பூல் ஆஃப் 1 கொடுத்தனா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ட்ரூ. ஏன்னா 1ன்ற ஒரு வேல்யூ அது ட்ரூ. ஓகேயா? அதுக்கடுத்து இப்போ பூல் ஆஃப் 0 கொடுத்தனா எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா 0ன்ற வேல்யூ வந்து ஃபால்ஸ்க்கு தான். இப்போ நம்ம லிஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். லிஸ்ட்னா என்னன்னா அதுக்குள்ளேயே எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு கமாவால செப்பரேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எல்லா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் எல்லாம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கும். அதாவது உங்களுக்கு காமிக்கணும்னா இது ஒரு லிஸ்ட். இப்போ நான் இதை அப்படியே பிரிண்ட் பண்ணனா இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணனா எனக்கு அந்த லிஸ்டே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை அப்படியே ஒரு வேரியபிள் கொடுத்தனா எல்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த லிஸ்ட்டை நான் போட்டு வைக்கிறேன். இப்போ அடுத்து பிரிண்ட் ஆஃப் எல் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த லிஸ்ட்டை மறுபடியும் பிரிண்ட். இது லிஸ்ட். சிம்பிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் பரான்தசிஸ் வரும் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்கு பதில். இப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும்? டி ஈக்குவல் டு ஒரு பரான்தசிஸ், அதுக்குள்ள அப்படியே இதை போட்டுக்கணும். இது ஒரு டப்பு. இப்போ பிரிண்ட் டி கொடுத்தா நமக்கு வந்து ஃபுல் பிரிண்ட். இப்போ டிக்ஷனரி இப்போ நான் கொண்டு வந்து உங்களுக்கு குழப்ப விரும்பல. டிக்ஷனரி கொஞ்சம் கஷ்டம், சிம்பிள், லிஸ்ட், ஸ்ட்ரிங் மூணுமே கொஞ்சம் ஈஸி. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா நான் சொல்லி தந்ததும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்க டவுட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். நம்ம பைத்தான் முடிச்சிட்டோம்னா C++ 2 லாங்குவேஜும் உங்களுக்காக சொல்லி தரலான் இருக்கேன். அதுக்காக நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.